Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 28 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹாருகோவை தான் காட்டுறாங்க. ஹாருகோ வந்துட்டு இப்போ உங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சண்டை போட்டுருப்பாங்களே இந்த பாஸ்கெட்பால் கோர்ட்டுக்குள்ள, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத டீடைலா சொல்றா. அந்த ஜிம்முக்குள்ள இந்த மாதிரி மோசமான சண்டை போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டாஃப்ஸ்க்குமே தெரியல. அதனால பாஸ்கெட்பால் டீம் வந்துட்டு இவங்க டிஸ்மிஸ்லாம் எதுவுமே பண்ணல. கோச் அன்சாய் உள்ள வந்தோடனே எல்லா ஸ்டாஃப்ஸுமே உள்ள வந்திருப்பாங்க. ஒரு டீச்சருமே வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஹானமிச்சிக்கு ரூகாவுக்கு என்ன சொல்லி தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்க ரெண்டு மூஞ்சில தான் ரொம்பவே ரத்தமா இருக்குது. அந்நேரம் மீட்டோ முன்னாடி வந்துட்டு நாங்க மிச்சிக்காக தான் வந்திருந்தோம். மிச்சி வந்துட்டு எங்க கேங்க விட்டு வெளியே போயிட்டு பாஸ்கெட்பால் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அது வந்துட்டு எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால எங்க கேங் எல்லாருமே மிச்சியை ரிவெஞ்ச் வாங்கணும் அண்ட் பாஸ்கெட்பால் டீமையுமே சேர்த்து ரிவெஞ்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வரவே செஞ்சோம் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றது வந்துட்டு உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு எல்லாரையும் கேட்கறாரு. ஆமா இது வந்துட்டு உண்மைதான், வேணா எங்க சீனியர் கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோ வந்து அந்த தேர்ட் இயர் பையனை கை காட்டி விடுறான். அந்த தேர்ட் இயர் பையனுமே ஆமா நாங்க அதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஹாருகோ இதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க பின்னாடி இருந்து ஹாருகோவை 4 பேர் கூப்பிடுறாங்க. ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹாருகோவும் இப்ப அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து ஒண்ணா அப்படியே வெளியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. மீட்டோ அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி பண்ணதுனால 3 நாள் இவங்க வந்து ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க எல்லாருமே இதை வந்துட்டு ஹானமிச்சிக்காக தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகோ வந்துட்டு சொல்றா. இவங்களுமே வந்துட்டு சரி நாங்க இப்ப அந்த பக்கம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இன்னுமே இன்டர்ஹை டோர்னமெண்ட்டுக்கு ஒரு வாரம் தான் டைமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகோ நினைக்கிறா. சோகோ குட்டி வந்துட்டு வழக்கம் போல அவங்க பிராக்டிஸா கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோகுரே ரியோட்டா 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோகுரேவை ஷூட் பண்ண விடாம ரியோட்டா வந்துட்டு சூப்பராவே பால பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாத்தீங்களா நான் வந்துட்டு சூப்பராவே பிளாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா வந்துட்டு ஆயகோவே பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி வந்துட்டு ஒன்னும் சொல்லாம விட்டுறான். அடுத்து கோகுரே இன்னொரு 2 ஜூனியர் பசங்க வந்துட்டு அக்காகியை டிஃபெண்ட் பண்றதுக்காக நின்னுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அக்காகியை ஷூட் பண்ண விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோகுரே சொல்றான். சரி வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகியுமே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா ஓடி போய் அவங்க பக்கத்துல வரும். இவங்க எல்லாருக்கும் அள்ளு விட்டுருது. அக்காகியோட டங்க்கு பக்கத்துல கூட இவங்களால நெருங்கவே முடியல. அவன் டங்க் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. நீங்க எல்லாரும் இதே மாதிரி கண்டினியூஸா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் நீங்க வந்துட்டு என்னை தடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி அவங்கள பார்த்து சொல்றான். என்னது ஒரு நாள் உன்னை தடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா இருக்கான். நான் வந்துட்டு இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ரொம்பவே பயந்து போய் இருக்கிறான். அடுத்து மிச்சி பால வச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். கோகுரே தான் ஆப்போசிட்ல நின்னுக்கிட்டு இருக்கான். நீ ரெடியா இருக்கிறியா கோகுரே அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி சொல்றான். சரி நீ வா நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகுரே சொல்றான். அவன் அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறேன் என்னதான் எம்பிபியாவே இருந்தாலும் இத்தனை நாள் விளையாடவே இல்லை, அதனால இவனுக்கு இந்த கேம் வந்துட்டு ஈஸியா இருக்க போறது கிடையாது, 2 வருஷம் கேப்னா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். கோகுரேவே மிச்சியை ரொம்பவே ஈஸியா தான் எடுத்துக்கிறான். அவன் அப்படியே மெதுவா மூவ் பண்ண இவனுமே மெதுவா தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ மிச்சி ஒரு செகண்ட் டக்குன்னு அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் செம்ம ஃபாஸ்டா வந்து இவனுக்கு முன்னாடியே வந்துட்டு டப்புன்னு பாலத்துக்கு ஷூட் பண்ணவே செஞ்சிடறான். இவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா போகுது. மிச்சி ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க 3 பேருமே பார்த்துட்டு உங்களோட டிஃபென்ஸ் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் வீக்கா இருக்கடா அப்படின்னு சொல்றான். 2 வருஷம் கேப் விட்டு வந்துமே நம்ம எல்லாரோட இப்படி நல்லா விளையாண்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோகுரேவும் நினைக்கிறான். அதுக்கடுத்து இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பிராக்டிஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. பால் வந்துட்டு ரியோட்டா கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேட்கறான். டே நீ பொசிஷன் அங்கிட்ட தப்பா நின்னுட்டு இருக்க பாரு, ஓரத்துல நிக்காத கொஞ்சம் உள்ள வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். அதே மாதிரி இவனுமே வந்ததுக்கு அப்புறம் பால் வந்துட்டு அவங்க கிட்ட கொடுக்குறான். நான் சொன்ன மாதிரி பால் வந்துட்டு ரிசீவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அக்காகியும் சொல்றான். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, பால் வந்துட்டு ஏர்ல ரிசீவ் பண்ணணும், வாங்கினதுக்கு அப்புறமா 2 காலையும் ஒரே மாதிரி இறக்கணும், அப்பதான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எந்த சைடுனாலும் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அதே மாதிரி ரிசீவ் பண்ணிட்டு கரெக்டா ஒரு சைடு ஓடி வரான். கோகுரேவை தாண்டி பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல ஃபுல்லாவே என்னோட ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பால டங்க் பண்றதுக்கு வரான். எல்லாருமே வந்துட்டு பதறிடுறாங்க. 3 டிஃபெண்டர்ஸ் அவனை தடுக்கிறதுக்கு முன்னாடி பதறி அடிச்சுட்டு கீழே விழுகிற மாதிரி வந்துடுறாங்க. அவங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அங்க ஹாருகோ வந்திருக்கா. நான் வந்து உங்களுக்காக ஃபுட் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் ஹானமிச்சி வழக்கம் போல பால பாஸ்கெட்டுக்குள்ள தூக்கி போடாம சும்மா அங்க தூக்கி போட்டு அவ கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த கேப்ல கோகுரே ஈஸியாவே பால வாங்கிட்டு பால் எடுத்தாச்சு வாங்க நம்ம போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு ஓடிடுறான். அக்காய் ரொம்பவே கடுப்பாய் இவன மண்டையில வந்து அடிய போட்டுறான். கேம்குள்ள ரூகாவா கிட்ட தான் பால் இருக்குது. ரூகாவா செம்மையா ஜம்ப கொடுத்து பால சூப்பராவே டங்க் பண்றான். அப்புறம் என்ன ஹாருகோ வழக்கம் போல ரூகாவாவை வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கா. மறுபடியும் இவங்க வந்து அடுத்த ராலியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹாருகோ வெளியேறதே நினைக்கிறா. இவங்க எல்லாருமே வந்து நல்ல ஸ்பிரிட்டோட தான் இருக்காங்க, கேமுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படின்னு நினைக்கிறா. அடுத்த ஒரு 2 நாளுக்கு அப்புறமா பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் எல்லாருமே லாக்கர் ரூம்ல இருக்கும்போது ஆயகோ உள்ள வரா. இன்டர்ஹை டோர்னமெண்ட்டுக்கான ஷெட்யூல் வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. ஹானமிச்சி அதை பார்த்தோன்னே முதல்ல ரியோனன் டீம் தான் பாக்குறான். டே சென்டோ உன்னை தோக்கடிக்காம விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா ஹானமிச்சி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குவாலிஃபைங் ரவுண்ட் ஃபுல்லாவே லேண்ட் செலக்ட் ஆகணும், அப்பதான் நம்ம அங்க வர போகவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோகுரே சொல்றான். ஆமா இத்தனை டீம்ல முதல் 2 டீம் மட்டும் தான் நேஷனல் சாம்பியன்ஷிப் போய் போகவே செய்வாங்க, அப்படிதானே ஆயகோ அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேட்கறான். ஆமா போன வருஷம் கைனன் டீம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. கடந்த 16 வருஷமா அந்த டீம் தான் வந்துட்டு எப்பவுமே ஃபைனல்ஸ் லேண்ட் நேஷனல் சாம்பியன்ஷிப் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா போன வருஷம் செகண்ட் பிளேஸ் பிடிச்ச டீம் வந்துட்டு சோயோ ஹை ஸ்கூல். அப்படின்னா சோயோ ஹை ஸ்கூல் வந்துட்டு நம்ம பிளாக்ல தான் இருக்குது, நம்ம பிளாக்ல கொஞ்சம் டஃபஸ்ட் டீம்னா அதுதான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். அதை பத்தி எல்லாம் நம்ம வந்துட்டு இப்பவே யோசிக்க வேணாம், நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இப்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். ஃபர்ஸ்ட் இவங்க மோத போற டீமோட பேர் வந்துட்டு மியோரோடாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம். அந்த டீமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான். போன வருஷம் அவங்க கைனன் டீம் கூட தான் தோத்தாங்க, அதுக்கு முன்னாடி வர எல்லா மேட்சஸும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால இந்த வாட்டி அவங்களோட ஒரே மோட்டிவ் வந்துட்டு கைனன் டீமை வின் பண்ணி ஆகணும் அப்படின்றது. அதுக்காக அவங்க வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஆயகோ சொல்றா. ஹானமிச்சி சிரிச்சுக்கிட்டே பாவம் அவங்களோட நிலைமையை நினைச்சு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, ஃபர்ஸ்ட் கேம்ல அவங்க வந்துட்டு ஒரு ஜீனியஸை பார்க்க போறாங்க, ஒரு வருஷம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி எல்லாமே வீணா போக போகுது இந்த ஜீனியஸ் ஹானமிச்சியால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கோகுரேவா அக்காகி கிட்ட இதான் நம்மளோட லாஸ்ட் சான்ஸ் அக்காகி அப்படின்னு சொல்றான். எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அக்காகியும் சொல்றான். இன்னொரு பக்கம் ரியோனன் டீம் கட்டுறாங்க, அவங்களுமே ரொம்ப சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓசுமிலா ரொம்பவே வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஐடாவும் இவர் வந்துட்டு ஃபுல் ப்ரிப்பேர்ட் ஆயிட்டார் இன்டர்ஹை டோர்னமெண்ட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓசுமி மனசுக்குள்ளே நினைக்கிறேன் அக்காகி உனக்காக தான் நான் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா இந்த வாட்டி நான் உங்ககிட்ட தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் சென்டோ வழக்கம் போல அவனோட தரமான பெர்ஃபார்மன்ஸா கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஐடாவும் அதை பார்த்துட்டு சென்டோ வழக்கம் போல சூப்பர் பெர்ஃபார்மன்ஸோட தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காப்ல. இந்த வருஷம் டோர்னமெண்ட்ல நம்ம தான் கண்டிப்பா வின் பண்ண போறோம்
அப்படின்னு சொல்லிட்டு ஐடாவும் நினைக்கிறான். அப்படியே ஒரு வாரம் கடந்து போகுது. இப்ப இன்டர் ஹை டோர்னமெண்ட்டுக்கான நாளுமே வருது. அன்னைக்கு காலையில ஹானமிச்சி கண்ண முழிக்கிறான். நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேட்ச் பிரஷர்ல அவனுக்கு வந்து தூக்கமே வரல. அவன் காலையில ஒரு 6 மணிக்கே சீக்கிரமாவே எந்திரிச்சு ஜாகிங் போக ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் அபிஷியல் கேம், அதனால நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், இந்த ஜீனியஸ் யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி நினைச்சுக்கிட்டே ஓடுறான். அவன் அப்படியே வழக்கம் போல கனவு ஆரம்பிச்சிடறான். கமெண்ட்ரியில என்னை வந்து எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சோகோகு டீம் வரிசையா ஒருத்தரா கூப்பிடுவாங்களே, அந்த மாதிரி கூப்பிடும்போது ஃபர்ஸ்ட் வந்து சோகோகு டீமோட கேப்டன் கொரில்லா அப்படின்னு சொல்லிட்டு அகாயியை கூப்பிடுவாங்க. அதுலயே அவன் இமேஜினேஷன்ல கொரில்லாவை கூப்பிட்டோன்னே அவர் வாழைப்பழம் சாப்பிடுற மாதிரி வேற இமேஜின் பண்ணி வைப்பான். அடுத்து 3 பேர் வந்துட்டு டீம்ல இருக்க ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருக்கு பேர் கூட சொல்லாம சும்மா கூப்பிடுறாங்க. அவங்க 3 பேர் சும்மா ஒரு பூனை மாதிரி அப்படியே வராங்க. அதுக்கடுத்து ஃபைனலா சோகோகு டீமோட ஜீனியஸ் பாஸ்கெட்பால் பிளேயர் சாக்குராக்கி ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப ஒட்டுமொத்த ஆடியன்ஸ் அப்படியே சியர் இவனுக்காக பண்ற மாதிரி இவன் வந்து இமேஜின் பண்றான். அப்ப அப்படியே ஹானமிச்சி பக்கத்துல ஹாருக்கு வந்துட்டு பூவை கொண்டு வந்து நிக்கிறா. இதை பார்த்துட்டு அங்க ஆடியன்ஸ்ல இருந்த மத்த பொண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்பவே பொசசிவ் ஆயிருது. ஹானமிச்சி ஏன் ஆளு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹாருக்குமே ஹானமிச்சி கிட்ட ஹானமிச்சி நீ வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டா, எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு உனக்கு சுத்தப்பட ஆரம்பிச்சிடறாங்க, அதனால நான் வந்துட்டு இப்பவே உனக்கு ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்ட்டு அவ சொல்றா. அதுக்கு தலைவன் அந்த இடத்துல ஒரு டயலாக போடுறான். எத்தனை பொண்ணுங்க என்ன தேடி வந்தாலும் யாரையுமே வந்துட்டு உன் கூட கம்பேர் பண்ணியே பார்க்க மாட்டேன் ஹாருக்கு நானு அப்படின்ட்டு சொல்றான். ஹானமிச்சி இதை கேட்கறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு ஹானமிச்சியை ஹக் பண்றா. அதுக்கடுத்து ஹானமிச்சி ஒரு விஷயத்த சொல்றான். இங்க வந்துட்டு என்னை பாக்குறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் பொண்ணுங்க வந்தா கூட அது எல்லாத்தையுமே விட நீ ஒருத்தி தான் எனக்கு வந்துட்டு ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் என்னப்பா அவ்வளவுதான் கனவுலாம் முடிஞ்சு அப்படியே ட்ரீம்ல இருந்து எல்லாரும் வெளியே வாங்க, ஹானமிச்சி வெளியே வந்துடுறா. அந்நேரம் ஹார்கோ இவனை பின்னாடி இருந்து கூப்பிடுறா. அந்த இடத்துல ஹார்கோவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. நீ இந்த இடத்துல என்ன ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ கேட்கறா. இப்ப அவங்க 2 பேருமே சேர்ந்து ஜாகிங் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்நேரம் அவளுமே சொல்றா நம்ம டீம் வந்துட்டு இந்த வருஷம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்குது அப்படின்னா அவ சொல்றதுல என் பேருமே மென்ஷன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி எதிர்பார்க்கறா. அவ வந்து ஃபர்ஸ்டாவே ரூகாவா பேரை தான் சொல்றா. ரூகாவா வந்து நல்லா தான் ஆடுவான், ஆனா அதெல்லாம் வந்துட்டு மிடில் ஸ்கூல் லெவலான கேம் பிளே தான். இப்போ வந்து ஹை ஸ்கூல் கேம் பிளே ஆட போறான், அதனால அவனோட வேலை ரொம்பலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். மத்த எல்லாருமே நல்லா ஆடுவாங்க பாரு அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். அவளுமே ஹானமிச்சி கிட்ட நம்ம ரீஜன்ல டாப் 10 பெஸ்ட் பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தா அதுல நம்ம டீம் பிளேயர்ஸ் 3 பேர் இருப்பாங்க தெரியுமா அப்படின்ட்டு சொல்றா. யார் யார் அப்படின்ட்டு இவன் கேட்கறான். முத வந்துட்டு என்னோட அண்ணன், அதுக்கப்புறமா ரியோட்டா, அதுக்கப்புறமா ரூகாவா, இவங்க 3 பேர் கண்டிப்பா பெஸ்ட் டாப் 3ல இருப்பாங்க பாரு அப்படின்ட்டு அவ சொல்றா. ஹானமிச்சிக்கு இது கேட்டு ரொம்பவே டிப்ரெஷன் ஆயி போச்சு. என் பேரை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்புறம் இன்னொரு பிளேயரையுமே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ சொல்றான். ஆமா அந்த ஜீனியஸ் பேரை சொல்லு பாப்போம் அப்படின்ட்டு ஹானமிச்சி கேட்கறான். ஆமா மிட்சுயை நான் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன், அவருமே இப்ப வந்திருக்காருல, அவருமே சூப்பரா விளையாடுறாரு அப்படின்ட்டு அவ சொல்றா. அட போங்க கடைசி வரை என் பேரை சொல்லவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறான். இவங்க எல்லாரும் இருக்கிறப்ப நம்ம டீம் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதுக்கும் மேல இப்ப நீயுமே இருக்கிறல ஹானமிச்சி, நான் தானே உனக்கு பாஸ்கெட் பாலை இன்ட்ரோ பண்ணி கொடுத்தேன், அதனால உன்னோட டேலண்ட் மேல எனக்கு வந்து நிறையவே நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா ஹார்கோ நான் வந்துட்டு உன்னை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியும் சொல்றான். இப்ப இன்டர் ஹை டோர்னமெண்ட் நடக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேடியத்தை வந்துட்டு காட்டுறாங்க. ரியோனன் டீம் வந்துட்டு உள்ள வராங்க. சோகோக்கு தான் ஃபர்ஸ்ட் கேம் இருக்க போகுது. ரியோனன் டீம் வந்துட்டு உட்காந்து பார்க்க தான் போறாங்க. இப்ப மியோர்டாய் டீமோட லாக்கர் ரூம் வந்துட்டு காட்டுறாங்க. அவங்க டீமோட கேப்டன் ஃபுல் ஃபயர்டா இருக்காரு. அப்பனா அவங்க ரியோனன் டீம் கூட ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல தான் தோத்துருக்காங்களா, பட் அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம இந்த வருஷம் ஃபுல் பிராக்டிஸ் பண்ணதே கைனன் டீமை தோக்கணிக்கணும்னு சொல்லிட்டு தான், அதனால அது வர நம்ம வந்துட்டு எந்த டீம் கிட்டையும் தோக்கவே கூடாது, இவங்க எல்லாம் தூக்கி போட்டு கைனன் டீமை போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே இவங்களுக்கு ஆப்போசிட்ல இப்ப சோகோகு டீம் ஒரு என்ட்ரியை போடுறாங்க. எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி லீட் பண்ணி கூட்டிட்டு போறான். இப்ப அப்படியே சோகோகு வெர்சஸ் மியோர்டாய் டீமுக்கான கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாரும் சோகோகு பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள போறாங்க. ஆனா விளையாட வேண்டிய எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு சப்ஸ்டிட்யூட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ரூகாவா, ரியோட்டா, மிட்சுயி, அதுக்கப்புறம் ஹானமிச்சி, இவங்க 4 பேருமே சப்ஸ்டிட்யூட்ல தான் இருக்காங்க. மத்த பிளேயர்ஸ் தான் உள்ள இறங்கி விளையாட போறாங்க போல. அதுலயும் ஒருத்தனும் பெஞ்ச்ல நார்மலா உட்கார்ந்திருக்க மாதிரி எல்லாம் தெரியல, எல்லாரும் ஒரு மாதிரி கெத்தா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோகோகு டீம் இப்போதைக்கு மெயின் பிளேயர்ஸே இல்லாம தான் வந்து விளையாட போறாங்க. இதுக்கப்புறமா சேஞ்சஸ் பண்ணி திரும்ப விளையாடுவாங்களா இல்லையான்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.